வணக்கம் நேயர்களே. காலையில் எழுந்த நியூஸை போட்டதுமே சந்திப்புரா வைரஸ் நோய் பாதிப்பால் 21 குழந்தைகள் குஜராத்தில் பலி அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தா எந்த பெற்றவங்களா இருந்தாலும் அச்சம் வரதான் செய்யும். கடந்த 4 வருடங்களாகவே இந்த வைரஸ்களும் அதனுடைய உருமாற்றங்கள் புது விதமான நோய்கள்னு இதை கேட்டு சலிச்சு போய் உட்காந்துருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் சந்திப்புரா அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு வைரஸ் பேரை கேட்கும்போது இது என்ன புது வைரஸா, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, இதனுடைய அறிகுறிகள் என்ன, இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், யார்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நிறைய கேள்விகள் நம்முடைய தலையில் எழாமல் இல்லை. ஸோ இதுக்கான பதில் எல்லாம் கொடுப்பதற்காகத்தான் இந்த தொகுப்பு இருக்கிறது. சந்திப்புரா வைரஸ், முதல்ல இதோட பேர் காரணம் என்னன்னு பார்த்துடலாம். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த சந்திப்புரா. 1965ஆம் ஆண்டு இந்த கிராமத்தில் தான் முதல் முறையாக இந்த வைரஸ் கண்டறியப்பட்டது. அதனால அந்த கிராமத்தோட பேரையே வைரஸ்க்கு வச்சுட்டாங்க. ஸோ உங்களுடைய முதல் கேள்விக்கான பதில் இதுதான். இது ஒரு புதுவிதமான வைரஸ் கிடையாது. 60 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறியப்பட்ட ஒரு வைரஸ் தான். ஸோ இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறித்தெல்லாம் நம்மளுடைய மருத்துவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் இப்போ ஏன் மறுபடியும் ஹை அலர்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா, கண்டுபிடிக்கப்பட்டு 60 வருஷங்கள் ஆனாலுமே இன்னுமே இந்த வைரஸுக்கான வேக்சின் கிடையாது, இந்த வைரஸ்க்கான ஆன்டிவைரல் மருந்தும் கிடையாது. இதனுடைய அறிகுறிகளை சார்ந்துதான் தற்போது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஆனது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த நோய் பாதிப்புக்கு உள்ளானா இதனுடைய தாக்கம் ஒரு சிறிய ஃபீவரில் ஆரம்பித்து மரணம் வரைக்குமே கொண்டு போய்விடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமை ஒரு சில நாட்கள்லேயே கொண்டு வந்துவிடும் அப்படின்றதுனால தான் தற்பொழுது அச்சம் மேலோங்கி இருக்கிறது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச மாநிலங்களும் தற்பொழுது ஹை அலர்ட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்திலையும் ஒரு ஹை அலர்ட் நிலவரம் தான் இப்போ இருக்குது. ஏன் ஹை அலர்ட்டில் இருக்கணும், முக்கியமாக குழந்தைகள் ஏன் ஹை அலர்ட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுது இல்லையா? அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தா, இந்த வைரஸ் பெரும்பாலும் குழந்தைகளைத்தான் பாதிக்கின்றது. அதுவும் 15 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகள் தான் அதிக அளவில் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். உயிரிழப்புகளும் அவர்கள் மத்தியில் தான் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் தற்பொழுது உயிரிழந்திருப்பதன் காரணமாக நிலைமை கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான பணிகளை அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை முன்னெடுத்திருக்கிறது. இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்திப்புரா வைரஸ் எப்படி பரவுதுன்னு பார்த்துடலாம். இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் ராபிஸ் வைரஸ் இருக்கு இல்லையா, அந்த வைரஸை சேர்ந்த குடும்பத்தின் ஒரு வகைதான் இந்த வைரஸும். ஸோ இதனுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமான தாக்கம் மரணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு வீரியம் உடையது. அதே நேரத்தில் ராபிஸ்ல இருந்து எந்த விதத்தில் இது மாறுபடுதுன்னா, ராபிஸ்ல உங்களுக்கு சிம்டம் தெரிய ஆரம்பிச்சிட்டா காப்பாற்றுறதுக்கு வழியே கிடையாது. ஆனால் இந்த சந்திப்புரா வைரஸ் நோய் தாக்கப்பட்டவர்கள் அறிகுறிகள் தெரியும் பட்சத்தில் அதை சார்ந்து சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற முடியும். மரணம் என்பது ஒரு அதீத எண்டாதான் நாம் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு உயிர் போனாலும் அது உயிர் தானே, அதனால தான் கூடுதல் கவனம் தேவைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த வைரஸில் இன்னொரு ஆறுதலான விஷயம், இது மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவாது. எதன் மூலமா பரவுதுன்னு பார்த்தீங்களன்னா, கொசுக்கள் மற்றும் சாண்ட்ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய மணல் பூச்சிகள், இவற்றின் மூலமாக தான் பெரும்பாலும் இந்த சந்திப்புரா வைரஸ் ஆனது பரவி வருகிறது. இந்த சந்திப்புரா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அறிகுறிகள் சார்ந்து தான் சிகிச்சை அளிக்கப்படுது அப்படின்னும் போது என்னென்ன அறிகுறிகள் பிரதானமாக இதில் தெரியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல தொடக்க அளவில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் என்ற அளவில் தான் இருக்கும். அந்த காய்ச்சல் டக்குன்னு வாந்தி, அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு, அதுக்கப்புறம் உங்கள் உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி, இது மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஃப்ளூக்கு வரக்கூடிய அறிகுறிகள் தான் இதுலேயும் வரும். ஆனால் திடீர்னு மூளை அழற்சி வரைக்கும் கொண்டு போய்விட வல்லமை கொண்டது இந்த வைரஸ். அதனால தான் சின்ன அறிகுறிகள் தெரியும் போதே உடனே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர் சமூக ஆர்வலர்களும் மருத்துவத்துறை வல்லுநர்களும். அப்படி மூளை அழற்சி என்ற கட்டத்திற்கு சென்று விட்டால் அங்கிருந்து ஒரு 24 அல்லது 48 மணி நேரத்துக்குள்ள கோமா நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி மரணமே நிகழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படின்ற பட்சத்தில் தான் இங்கே நிலைமையோட தீவிரத்தை நாம் உணர வேண்டியது அவசியமாகிறது. ஸோ இதிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்பது தான் இங்கேயும் பொருந்தும். அதாவது இதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வேக்சின் கிடையாது, ஆன்டிவைரல் மருந்தும் கிடையாது அப்படின்னும் போது நாம் நம்மளுடைய பாதுகாப்பை, நம்ம குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரு முழுக்கை சட்டை அணிவதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மஸ்கிட்டோஸ் ரெப்பல்லண்ட் க்ரீம்கள் இருக்கு இல்லையா, அது வாங்கி போட்டு விடுறதா இருக்கட்டும், வெளியில் விளையாட போகும்போது அதெல்லாம் மறக்காமல் போட்டு விட்டு அனுப்பணும். இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன. அதே மாதிரி நம்ம இந்த டெங்கு காலகட்டம், மலேரியா காலகட்டத்திலெல்லாம் வழங்கக்கூடிய அதே அறிவுறுத்தல்
அறிவுறுத்தல்கள் தான். வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும், சுத்தப்படுத்தமாக வச்சுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ வருமுன் காப்போம் என்பது மட்டுமே இதனுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறியப்பட்ட வைரஸ், இதுவரைக்கும் தடுப்பூசியே இல்லாத வைரஸ் என்னும் போது இது கடந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்ற ஒரு கேள்வி இங்கே எழுது இல்லையா? ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியில் சிறிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி சில உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கு இந்த வைரஸ். ஆனாலுமே நம்முடைய மருத்துவ உட்கட்டமைப்பு இதை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி 2003ஆம் ஆண்டு குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் இந்த 3 மாநிலங்களிலும் இந்த சந்திப்புரா வைரஸின் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்தது. எந்த அளவுக்குன்னா 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தனர். கிட்டத்தட்ட 332 குழந்தைகள் உயிரிழந்ததா சொல்லப்படுது. அதாவது இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு சதவீதம் பார்த்தீங்கன்னா 50 முதல் 70% வரை இருந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதன் பிறகும் கூட 2016, 19 அந்த காலகட்டங்களில் சில பகுதிகளில் இந்த நோய் தொற்று வந்தாலுமே அதுவும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அந்த காலகட்டங்களை தாண்டி இப்போ மீண்டும் டபுள் டிஜிட்ல உயிர் பலி பதிவாகி இருக்கிறது இப்போதான். அதனால தான் குஜராத் மாநில சுகாதாரத்துறை நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான பணிகளை அதிவிரைவாக முடுக்கிவிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் பொது சுகாதாரத்துறையுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய டாக்டர் செல்வ விநாயகமும் இது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார். இதை பற்றின விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டிப்புரா வைரஸ் கொசு மற்றும் மணல் பூச்சிகளால் பரவுகிறது அப்படின்ற பட்சத்தில் இங்கே கொசுக்களால் தான் ஆந்திரா, தமிழ்நாடு இந்த மாதிரி மாநிலங்களில் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அதை நிவர்த்தி செய்வதற்கான பணிகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறது. ஸோ இந்த அறிவுறுத்தல்கள், விழிப்புணர்வு இது எல்லாம் தாண்டி உங்களுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணுங்க. மஸ்கிட்டோ ரெப்பலண்ட், மீண்டும் மீண்டும் அதை சொல்வது தான், மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் மாதிரியான கிரீம்களை போட்டு அதுக்கப்புறம் வெளியில் விளையாட அனுப்புங்க. இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது அவசியமாகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.